என்னது இந்த பக்கம் வெடிச்சு அந்த பக்கம் வெடிக்குது? அரசனுடைய அந்த புறத்துக்கு வெடி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள் அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களை அழைக்கும் நீங்கள் யார்? உனக்கு பயனே இந்த தலைக்கு விழுந்தான் பற்றி தாசில்தார் ஏத்துக்கு என்ன தைரியம் உனக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. வீட்டுக்கு போங்க. ஊசி மலா கெட்ட அப்படியே எடுத்து பேச. அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை என்னால சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை இன்னையோட நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யலாம்? வேல்வெளி மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது, நிலைவிருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா, நல்ல சொல்லி பாத்தீங்கப்பா. இந்த தயாளுடைய அதற்கவே அதற்காம இந்த பயலை கைது பண்ணு. இல்ல உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. என்ன? ஆமா. என்னடா மரியாதை பண்றிய? இல்ல, யாரு தெரியாம சொல்றேன் போல இருக்கு. நான் யாரு? நல்லா தெரியும். அடிக்க விழுந்தாமட்டி தாசில்தார தான் கைது பண்ணி கொண்டாட சொன்னாரு. துரோகி, நாம் எந்த புறத்திற்கோ வெடி வைக்க சொன்னால் நீ அந்த புறத்திற்கே வெடி வைத்திருக்கிறாய். இது என்ன அந்த பிரபு? அந்த பாரகத்துக்கு இது அடியல்ல, இது ஏதோ சூது நடந்திருக்கு. சூதுதான் நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கலிங்கத்து கட்டழகி கண்ணுக்கு தெரியாமல் மறைவானேன். அவளையும் நீதான் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய், எனக்கு தெரியாமல். அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் 2 பொண்டாட்டிக்காரன். அப்படி இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேனா? தயாளர் கட்சியில் நியாயம் இருக்கிறது, தங்கள் கட்சியிலும் நியாயம் இருக்கிறது. யார் கட்சியில் தான் அநியாயம் இருக்கிறது? சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. ஆம், சிந்திப்போம் சிந்திப்போம், சிந்தித்துக் கொண்டே இருப்போம். மகாராஜா, ஆழ்ந்த சிந்தனை போல் தோன்றுகிறதா? அறிவு களஞ்சியம் அடியேன் இருக்க அரசருக்கு ஏன் சிந்தனை? அடியேன் திருக்குவாரன் அபாரமான புத்திசாலி. அப்படியா? பலே பலே. வெடிவழக்கில் ஈடுபட்ட குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லு பார்ப்போம். இவ்வளவுதானே? என் தலைமையிலே விசாரணை குழு ஒன்றை நியமிக்க உத்தரவிடுங்கள். உலகமே அழிந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியே முடிந்தாலும் சரி, அது தன் ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதே. என்ன அற்புதமான யோசனை! அறிவின் சிகரம் என்றால் இவனல்லவோ அறிவின் சிகரம். அமைச்சரே, இன்றே நியமியுங்கள் விசாரணை குழுவை. காவலர்கள் செல்லட்டும் திக்கட்டும் கலிங்கத்து கட்டழகியை தேட. விடுதலை செய்யுங்கள் தயாளனை. வாழ்க்கையில மேடு உண்டு பள்ளமும் உண்டுங்கிறது இப்பதான் புரியும். தெரியாமையா பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. உப்பை மேடு பாபுரம். ஜலதோஷம் முடிச்சுட்டு போட்டிருக்கா. நம்மளும் பிடிச்சோம்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அரமனையில பாலும் பழமும் சாப்பிட்டு
அஞ்சனையில படுத்துக்கிட்டு இருந்த நீ இப்ப ஏரி தண்ணியை இலவசமா புடிச்சிட்டு என்ன செய்யறன்னு புரியாம பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வந்துச்சா ஓகே சும்மா ஓகே என் கால வலிக்குது நீ நிக்கிறது. பரவாயில்லை. ஆமா, நான் எதிரியோட ஆளுன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன காப்பாத்துனீங்க? என்ன இப்படி கேட்டுவிட்ட? பெண்ணுன்னா பேயே பயப்படும்னு சொல்லுவானே. பேயே இறங்கும்னு சொல்லுவாங்களே, மனுஷன் இறங்காம இருக்கலாமா? மேலும் ஒரு அவலை பெண்ணை காப்பாற்றுவது என்னை போன்ற அஞ்சம் கொண்ட ஆண்மகனுடைய கடமை அல்லவா? அதனால் தான் என் நடுங்கும் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தைரியமாக தண்ணியிலே விழுந்து உன்னை காப்பாற்றினேன். இது தப்பா? உங்க உதவியை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். அல்ல சும்மா மறக்கிற வித்தையில மனுஷனை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஜீவனும் கிடையாது தெரியுமா? அட, பெரிய மேதாவி மாதிரி பேசுறீங்களே. எப்படி கண்டுபிடிச்சானே? என் பேரே மேதாவி தானே. அப்படியா? ஆமா. யார் வச்சது? என் புத்திசாலித்தனத்தை கண்டு நல்ல நாளா பார்த்து நானே வச்சுக்கிட்டேன். இப்படி உட்கார். ஆமா, உன்னுடைய சுயசரித்திரத்தை சுருக்கமா விளக்கு. எனக்கு கலிங்க தேசம், பேரு காஞ்சனமாலா. சுருக்கு காஞ்சனா. அப்புறம் எங்க ஊர்ல 10 வயசான பெண் குழந்தைங்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுது. மேல் மண்டலத்துல இருந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம். நம்ம பூரா வந்து எவலாம் போல் இருக்க. அப்புறம் அதனால நான் சின்ன வயசுலயே ஊரை விட்டு தப்பி வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இந்த ராட்சசங்கிட்ட ஆப்பிட்டுக்கிட்டேன். என்கிட்டயா? ஆஹா, இந்த ஊர் ராஜா கிட்ட. ராஜா ராட்சசன். அப்புறம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு. உன்னை வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு, என்ன வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. வெள்ளமா? ஆசை வெள்ளம், அன்பு வெள்ளம், காதல் வெள்ளம். அப்படின்னா புரியல. காதல் புரியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, நீ உங்க ஊருக்கு போலாம். எங்க ஊருக்கா? ஏன்? உங்களை பிரிஞ்சா சும்மா வாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப கூச்ச மாட்டேன். அதாவது உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண்பாவம் கொல்லாதடி. கடை கண்ணாலே நீ என்னை கொல்லாதடி, அடி கண்ணாட்டி ஆண்பாவம் கொல்லாதடி. தந்திரமா பேசினே தந்தனத்தா பாட்டிலே, தந்திரமா பேசினே தந்தனத்தா பாட்டிலே, கண்ணாலா தன்னாலே மிக நாணமாகுதே. உன்னை கண்டு ரோஜா செண்டு, உன்னை கண்டு சும்மா பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி. அடி தேனூரும் பூவே என் சிந்தாமணி, சும்மா நாணாதே கோணாதே பாலாமணி. உலகமெல்லாம் பேசுமே மனதின் சாயேசுமே, உலகமெல்லாம் பேசுமே மனதின் சாயேசுமே, அத்தானே மச்சானே உன் கேலி போதுமே. உன்னை
பிரிந்து போவேனா? அன்பு கொண்டு காதல் வண்டு, அன்பு கொண்டு ஆசை மறந்து போவேனா? செல்ல கண்டு வாதம் உங்க கொஞ்சல், அதோ சிப்பாய்கள் வந்துட்டாங்க. சீக்கிரமா என்னை எடுத்து வயல போட்டுக்கங்க. இங்க பாடுகிற பொண்ணுங்க. பொண்ணா? அடியாத்தே, எங்கேயாவது பொண்ணு? நான் தான் பொண்ணாட்டமும் ஆணாட்டமும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணா என்ன ஏமாத்தாத, வீணாய் 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 நாய் 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 நாய். இருத்துறா. ஏண்டா கிண்டலா பண்ற? அந்த பொண்ணோட துணிமணிகளா கிடக்கு. இதெல்லாம் என்னுடையது. எங்களை ஏமாத்த பாக்குறியா? இவன் போய் சொல்ல அந்த பக்கம் போய் தேடுங்கடா. போங்கடா. என்னங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன். எங்கிருந்து வருது சத்தம்? எல்லாரும் ஓடியாங்கடா. சந்தேகமே இல்லடா, இவன் தான் அந்த பொண்ணை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். ஆமா, பொண்ணை பொட்டலமா கட்டி என் பைக்குள்ள வச்சிருக்கேன். மூடா கையாவும் உங்களுக்கு. மூடா வாய. நீங்களாம் அந்த பக்கம் போய் தேடுங்கடா. இவனை நான் ராஜாட்ட எடுத்துட்டு போறேன். வாடா. மரியாதை தெரியுமா? நான் யார் தெரியுமா? ஆட்சியர் கைது. யார் தெரியுது போப்பா. இந்தயா என்னையா கூட்டினிய இழுத்து பாத்தியா? எல்லாம் சரியாதான் இருக்கும். நீ எல்லாம் சேவகன். கூட்டி விட்டு சாவியை என்கிட்ட கொடு, ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். நீ என்ன செய்வ? நம்ம ராஜா நாட்டையே கவனிக்கல, நீ எங்க பூட்டா கவனிக்க போற? ஐயா வீட்டையாவது ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா? என்ன ஐயப்பாடு போய்கிட்டு இருக்கா? இல்லையா என்ன வேடா? உள்ள அரைச்சு இல்ல வயிறு இருக்குல்ல, எனக்கு பசிக்காது. சாப்பாடு கொண்டா, போய் ஒன்றரை சாப்பாடு கொண்டா. என்ன பத்தாது பத்தாது, வாயு மயிறு இருக்க எப்படி? இது 2 சாப்பாடு கொண்டா. 2. கிண்டலா பண்ற? பாரு, நான் அரசியல் கைதி, மரியாதையா பேசு. ஓஹோ. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம், ஆடிடுவோம் பாடிடுவோம், அன்பு சேரவே அமைதி காணவே. ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். இனிமை கொஞ்சிடும் நாளே, இதயம் நிறையும் இன்பமதாலே, ஆசையின் ஊஞ்சலில் ஆடிடுவோம். பறவைகள் பாடுது பாமாலே, பல பல மோகன பண்ணாலே, பறவைகள் பாடுது பாமாலே. வெள்ளி ஓடையின் மேலே துள்ளும்
இன்னைக்கு ராஜகுமாரி வர போறா. ராஜகுமாரியா? ராஜகுமாரி எப்படி இருப்பா? ரோஜா பூ மாதிரி இருப்பா. உடம்பெல்லாம் ஒரே முள்ளா இருக்குமோ? சரிதான் போ. அவன் நேரம் ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஓஹோ. அப்புறம் அவ கண்ணு ரெண்டும் காது வரைக்கும் நீண்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா மைய காது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்பா. வேணுமென்னா நீயே வந்து பாரு. அவ கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? மாம்பழம் மாதிரி இருக்கும். அழுக்கு போயிடுமே. போய் போய் உங்ககிட்ட சொல்லலாம் தானே. இனிமே நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ. அதுக்குள்ள காப்பம் வந்துட்டா உட்கார். அப்புறம் நம்ம போல அவன் நடந்து வர மாட்டா. பல்லக்குலதான் வருவா. ஏன் நொண்டியா? அவ ஒண்ணும் நொண்டி இல்ல. அவதான் ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு ராணி. ராணின்னா தலையில கொம்பு வலிச்சிருக்குமோ? கொம்பு வலிச்சிருக்காது. கிரீடம். கிரீடம். கிரீடமா? அப்படின்னா எனக்கும் ஒரு கிரீடம் வேணுமே. ஆசையை பாரு ஆசை. நீ எந்த ஒரு ராஜாவும் உன் தலையில கிரீடம் வச்சு. ஏன் இந்த ஊருக்கு தான் சிம்மாசனம் இதோ. எனக்கு உத்தரவு தாருங்கள் மகாராஜா. இனிமேல் நான் இங்க இருந்தால் உங்களை பிடித்த பைத்தியம் என்னையும் பிடித்து எவ்வளவு அழகா இருக்கிறது இந்த கிரீடம். சொன்ன இளவரசி இவள்தான் போலிருக்கிறது. ஐயா சிப்பாய், என் கிரீடம் போச்சு. என் கிரீடம் போச்சு. எங்க போச்சு? எப்படி போச்சு? எப்ப போச்சு? நீ போச்சு. அதோ கிரீடம். நில்லுங்கள். இப்பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன். ஜாக்கிரதை. யார் இந்த பெண்? நான் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசி தெரியுமா? கூட இந்த கிரீடத்தை. இப்போதுதான் புரிகிறது. என்ன புரிகிறது? இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் போதுமான ஆடை அணிகள் இல்லை என்று. ஏன் இல்லையா? நீதான் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறாயே. அவமானம். ராஜகுமாரிக்கு அவமானம் இல்ல, ராஜத்ரோகம். ராஜத்ரோகம். இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி சவுக்கால விசாரித்தாத்தா இவன் சரிப்பட்டு வருவான். எடுத்துட்டு வாங்க. நிறுத்துங்கள். இவனும் என்னோடு பல்லக்கில் வரட்டும். உங்கள் தலையில் கிரீடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் கையில் நீங்கள் கல்லை போடுகிறீர்கள். ஓ, நீ அந்த கட்சியை சேர்ந்தவனா? எந்த கட்சி? அப்பா அடிக்கடி சொல்வார், ஏதோ புரட்சி வீரர்கள் கட்சி என்று. நீ அந்த கட்சியை சேர்ந்தவன் தானே? கட்சியா? நானா? மறுபடியும் அப்படி சொல்லாதே. கட்சி பெரிய மனிதர்களுக்கே சொந்தமாக இருக்கட்டும். வளர வேண்டிய நமக்கு வேண்டாம் போட்டியும் பொறாமையும். நாம் அனைவரும் ஓர் கட்சி. அன்பை வளர்க்கும் கட்சி. அறத்தை நிலைநாட்டும் கட்சி. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை காலத்துடைக்கும் மாபெரும் கட்சி. அப்பாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வார் தெரியுமா? தலையை வாங்கி விடுவார். விலை கொடுத்தா நான் தந்தால் தானே. பார்ப்பதற்கு நீ எவ்வளவோ அழகா இருக்கிறாய். உன்னுடைய பேச்சு அழகா இல்லையே. எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். சரி போகட்டும். உன் பெயர் வில்லேந்தி. வீரனுக்கேற்ற பெயர் தான். என் பெயர் இன்பவல்லி. பலே பலே, பார்க்கும் போதே தெரிகிறதே. கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், கேட்கிறாயா? சொல்லு. என் அப்பா உன்னை விசாரிக்கும் போது மட்டும் எனக்காக நீ கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள்கிறாயா? அன்புக்கு என்னால் பணிய முடியும். அதிகாரத்திற்கு பணிவதென்பது என்னால் முடியவே முடியாது. உன்னை வேண்டிக் கொள்கிறேன். நான் உன் மீது வைத்துள்ள அன்புக்காக கொஞ்சம் பணிவோடு நடந்து கொள். ஆகட்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? உனக்காக நான் 3 முறை பொறுமையாக இருப்பேன். அதற்கு மேலும் தந்தை என்னை சோதித்தால் நான் என் சொரூபத்தை காட்டி விடுவேன். அப்பா, கொல்லாதவன் நீ. இவன் தானா என் மகளின் மணிமுடியை பறித்தவன்? ஆம் பிரபு. என்னடா நாய? அமைச்சரே, இவன் ஒருவரை காட்ட காரணம். ஜாக்கிரதை.
கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. ஏண்டா கழுதை, அப்படியா சொன்னாய்? அமைச்சரே, இதன் அர்த்தம் கழுதை என்று சொல்லாதீர்கள், அது கால்கள் இரண்டையும் தூக்கி உதைக்கும் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. அட அயோக்கிய பயலே, ஊமை பயலே, யார் நீ? யார் என்று தெரியாமலா எழுந்து நிற்கிறீர்? பரவாயில்லை, உட்காரும் உட்காரும். உன்னை மன்னித்தோம். என்னை நீர் மன்னித்தாலும் உம்மை நான் மன்னிக்கப் போவதில்லை. அதிக பிரசங்கி, நான் யார் தெரியுமா? அதிவீர சூரதீர மாயாபுரி மண்டலாதிபதி சொல்லேந்தி அக்கும் நான். நான் யார் தெரியுமா? அதிவீர சூர வீர பராக்கிரம சத்ரு சம்ஹார மாயாபுரி மக்களன்பன் வில்லேந்தியாக்கும் நான். என்ன ஆணவம் உனக்கு? ஆணவம் எனக்கல்ல, உனக்குத்தான். இல்லாவிட்டால் என் சான் உடம்புக்கு 8 அடி குச்சு கூட இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கும் இந்த நாட்டிலே 7 அடுக்கு மாளிகை உனக்கு மட்டும் ஏன்? தோய்த்த புடவையில் பாதியை தோட்டத்து வேலையின் மேல் காயப்பட்டு விட்டு இன்னொரு பாதியை இடுப்பிலே சுற்றிக் கொண்டு எத்தனையோ பெண்கள் இருக்கும் இந்த நாட்டிலே எழில் கொழிக்கும் பட்டாரை இளவரசிக்கு மட்டும் ஏன்? கையில் குழந்தையுடன் கஞ்சிக்கு வழியின்றி பிள்ளையோ பிள்ளை என்று வீதியிலே விலை கூறி விற்கும் இந்த நாட்டிலே அரசன் ஏன்? அவனுக்கு ஒரு அமைச்சர் ஏன்? அரசனின் கையிலே செங்கோல் ஏன்? அவன் தலையிலே மகுடம் தான் ஏன்? ஏன்? சொல்லாதீங்க மாமா, சொல்லாதீங்க. அவனுக்கு தெரியாதெல்லாம் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறான். கேட்பதற்கு பதில் சொல். என் மகள் இன்பவல்லியின் முடியை நீ அபகரித்தது உண்மைதானா? இன்பவல்லியின் முடியை மட்டும் என்ன, அவள் அப்பன் சொல்லேந்தியின் முடியையும் பறிக்கத்தான் போகிறான் என்ற வில்லேந்தி. அமைச்சரே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். ஆம், சிறையில் தள்ளுங்கள். காஞ்சனா, நம்ம 2 பேரும் காலமெல்லாம் இப்படியே இருப்போம், காலமும் பிரியாம இருப்போம், கருத்தரமிட்ட காதலர்களா இருப்போம். ஐயோ, உங்க காதல் மொழி போதும். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. எதுக்கு தப்பிச்சு போகணும்? இங்க நமக்கு என்ன இடைஞ்சல்? காட்டுலயும் மேட்லயும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு அழகான அறைய கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. வேளா வேலைக்கு சோறு வருது, கூப்பிட்ட நேரத்துக்கு சேவை வர்றான். என்ன அரசியல் கைதி இல்லையா? இதை விட சௌரியம் நமக்கு வெளியில கிடைக்குமோ? ஆள் இருந்தா பொம்மை, ஆள் இல்லைன்னா பொண்ணு. இப்படியே ஆயுள் பூரா ஆனந்தமா இங்கேயே வாழ்க்கை நடத்திடுவோம். ஒருவேளை புள்ள குட்டி பிறந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும்னா அப்ப என்ன பண்றது? அதை பத்தி அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம். அடே சேவகா, சாப்பாடு வந்ததா? சாப்பாடா? நான் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்கானே. ஆமா, அது மறந்து போச்சு. கஞ்சி தண்ணி இல்லாம காஞ்சா காதல் எப்படி வரும்? கண்ணை இதுக்கு என்ன செய்யலாம்? ஏய், என்னடா சத்தம்? கனவுல வளர்றையா? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கறியா? நான் உன்னை சின்ன உருவமாக்கிறேன். நீ வெளியில போய் அந்த சாவியை எடுத்து. புரிஞ்சு போச்சு. மேதாவிகளுக்கு எப்பவும் இப்படித்தான், சமயத்துல 3 வேலை செய்யாது. அப்படியே இரு,
உன்னை பெரிய உருவமாக்கி போறேன். பாவி இந்தாடா சாவி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறான். இனிமே நீ சாகுற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாதுடா. பேசாதே, ஏதாச்சும் காசு இருந்தா குடு. ராசாவுக்கு தெரியாம உன்னை வெளியே விட்டுட்டு போயிடுறோம். ஓஹோ, இந்த நாட்டம் வேற அடிக்குதா இங்க? அது என்ன நாத்தம்? எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையா? அதுவா நாட்டம். யாரது? அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? பசி வந்துட பத்தும் பறந்து போகும் என்று பெரியவர்களே சொல்லி இருக்கும் போது என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். இருப்பவனே பொல்லாதவனாய் இருக்கும் போது இல்லாதவன் எப்படி அம்மா நல்லவனாய் இருக்க முடியும்? இல்லாதவன் 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 இவர்களை பற்றி தானே உனக்கு எப்பவும் பேச்சு. எனக்கு என்னவோ அவர்களை கண்டாலே பிடிப்பதில்லை. இருக்கும் அம்மா இருக்கும். இந்த பழம் இருக்கிறதே பழம், இது யாரால் கிடைத்தது என்று தெரியுமா உனக்கு? அவர்களால் கிடைத்ததாகத்தான் இருக்கட்டுமே. இதற்கு நாங்கள் காசு கொடுக்கவில்லையா? காசா? உங்களுக்கு ஏதம்மா காசு? அந்த காசு அவர்கள் கொடுத்தது தானே. அவர்கள் ரெண்டும் சும்மா கொடுத்து விடவில்லை. நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? அவர்களை ஏமாற்றி சாப்பிடுவதை தவிர. சரி போகட்டும், முதலில் நீ சாப்பிடு. எனக்கு ஏம்மா பாலும் பழமும்? நீ சாப்பிடுவதில்லையா? ஓ, சாப்பிடுவதுண்டு. காய்ச்சல் கீச்சல் ஏதாவது வந்து கஞ்சி கிஞ்சி இறங்காமல் இருக்கும் போது ஐயோ பாவம். நீ மட்டும் நான் சொல்கிறபடி கேட்டால் எப்படி இருக்கலாம் தெரியுமா? தினம் தினம் பாலும் பழமும் சாப்பிடலாம். அடுத்தவனுக்கு அது கிடைக்காத போது நான் மட்டும் அதை எப்படி அம்மா சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிடுபவன் திருடன் அம்மா, திருடன். நீ சொல்வதை பார்த்தால் என்னை கூட திருடு என்று சொல்லி விடுவார் போல இருக்கிறதே. சந்தேகம் இல்லாமல். சரி, நான் திருடுதான். நீ சாப்பிடு. காணாமல் என் தாயார் இங்கு அழுது கொண்டிருப்பாள். இங்கே என்னடா என்றால் என்னை நீ சிரிக்க சொல்லுகிறாய். உனக்கு தாயார் வேறு இருக்கிறாளா? ஏன் உனக்கு இல்லையா? இல்லை, தந்தை மட்டும்தான் இருக்கிறார். அதனால் தான் உனக்கு தாய் பாசம் என்றால் இன்னதென்றே தெரியவில்லை. தாய் 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 அப்படி என்னதான் இருக்குமோ அந்த தாயிடம். எங்கோ இருக்குமோ அவளை மறந்துவிட்டு இங்கே இருந்தால் என்னவா? செவிலி தாய் பால் விட்ட சரிமா தாலாட்ட வளர்ந்தால் தானே நீ அன்பே உருவான அன்னைக்கு நன்மையை பற்றி உனக்கு என்ன தெரியும்? மறப்பதாம். எதை மறைக்க சொல்கிறாய்? முந்தி தடம் கிடந்து 300 நாள் சுமந்து கொஞ்சம் சரி சுமந்து வென்றாலே அதை அவருக்கு சொல்கிறாய். பட்டினும் தொட்டினும் மால் மேலும் போல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்தாரே அதை அவருக்கு சொல்கிறாய். வெளியே சென்று வீடு திரும்பும் போதெல்லாம் என் மடியை தடவி பார்க்காமல் வயிற்றை தடவி பார்த்தாலே அதை அவருக்கு சொல்கிறாய். சொல்லுங்கள், நீ சொல். மன்னித்து விடு. எதை மறந்தால் இந்த இடத்த அன்னையை மறக்க கூடாது என்பது இப்போதல்லவா நான் உணர்கிறேன். ஐயோ அம்மா, அம்மா. அழாதே என்பவல்லி, அழாதே. உன் அப்பாவை நான் எவ்வளவோ வெறுத்தாலும் உன்னை மட்டும் என்னால் வெறுக்க முடியவில்லையே. அப்படியானா இந்த சர்க்கரை பொங்கலையாவது சாப்பிடு. சர்க்கரை பொங்கலா? என்ன விசேஷம் இன்றைக்கு? உனக்கு தெரியாதா? இன்று பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளா? பொங்கல் திருநாள் என்று சூரியன் மறைவதற்குள் நான் உன்னிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டும். இன்பவல்லி, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் எப்படியாவது போய் என் அம்மாவை பார்க்க வேண்டும். அதற்கு குறிக்க எத்தனை பேர் நின்றாலும் சரி, அவர்களை ஒற்றை பார்க்க வேண்டியதுதான். அவசரப்படாதே. உலகத்தில் கத்தி சாதித்த காரியத்தை விட புத்தி சாதித்த காரியம் தான் அதிகமாம். கொஞ்சம் பொறு. ஐயோ, அந்த பைத்தியம் வருகிறது. ஓடி போய் ஒளிந்து போய். அந்த பைத்தியத்தை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் உன்னை பார்த்து விட்டால் ஆபத்து. வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. அட, எனக்காக பாலும் பழமும் கூட வச்சிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க அண்ணா எனக்கு இது இல்ல இது. ஆமா, இப்ப நீங்க எங்க வந்தீங்க? எங்க அப்பா இல்ல அப்பா. ஆமா இருக்காரு. அவரு
உன்னோட என்ன விளையாட சொன்னாரு. அப்போ நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்ய வேண்டும்? வானத்தை வில்லாக வளைக்க வேண்டுமா? மணலை கயிறாக திரிக்க வேண்டுமா? நட்சத்திரங்களை மாலையாக கோர்க்க வேண்டுமா? இல்லை வானவில்லை வளையலாக அமைக்க வேண்டுமா? சொல் என்பவல்லி சொல். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க அந்த பக்கமா திரும்பி கண்ணு நல்லா மூடிக்கணும். கண்ணாமூச்சி ஆட்டமா? நான் மறுபடியும் கூப்பிடுற வரையும் கண்ணை திறக்கவே கூடாது. உத்தரவு இளவரசி, உத்தரவு.